வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் உடனே ஆச்சரியப்படுவீங்க, என்னது தயிரில் தீமைகள் இருக்கா அப்படின்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய தயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தீமைகளும் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிடக்கூடாத நபர்கள் தயிரை எடுத்துக்கொள்ளும் போது, தயிரோடு சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது, கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே நீங்கள் தயிரை சாப்பிடும்போது அதனுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ தயிர் சாப்பிடக்கூடிய சிறந்த நிலை என்ன, தயிர் சாப்பிடக்கூடிய சிறந்த நாட்கள் என்னென்ன, தயிரை எடுத்துக்கொள்ளும் போது எந்தெந்த உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படியே இணைத்து எடுத்துக்கணும்னா எந்த உணவுப் பொருளோடு இணைத்து எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய தகவல்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக இருக்கக்கூடிய தயிர் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கிறதுல தான் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தயிர் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க. கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாங்க. அதுதான் தயிர் சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த நேரங்களில் நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். அப்போ என்னென்ன நேரங்களில் தயிர் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்டாக வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்காங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு கூட நினைச்சுக்குவாங்க. உங்களுக்கு இப்போ அது ஆரோக்கியமாக தெரிஞ்சாலும் நாளடைவில் அது உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்களை ஏற்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்க கைவிட்டு விடுவது நல்லது. இரவு நேரங்களில் நீங்க ஒருபோதும் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை, சளி, இருமல் போன்ற தொந்தரவுகள் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். அதனால இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை எனக்கு இந்த ஆஸ்துமா, சளி, இருமல் போன்ற சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள்லாம் இல்லை, அப்போ நாங்க தயிர் இரவு நேரங்களில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் இனிமே தான் ஆரம்பிக்க தொடங்கலாம். ஸோ எப்போதுமே இரவு நேரங்களில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி எடுத்துக்குவாங்க. தயிர் சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் சில பேர் அதை சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளிச்சு கருகு, கருவேப்பிலை, மிளகாய் தூள், இது மாதிரி நிறைய டேஸ்டியாக ரெசிபியாக செஞ்சு சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. சுவைக்காக அவங்க அதை எடுத்துக்கலாமே தவிர 1% கூட மருத்துவமைகளை இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுக்கு கொடுக்காதுங்க. மாறாக உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை தான் இப்படி சாப்பிடக்கூடிய தயிர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தயிரை நம்ம சூடுபடுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தயிரை சூடுபடுத்தும் போது அதோடைய வெப்பம் அதிகரிக்க தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாக்கள்லாம் அழிக்கப்பட்டு விடுவதால் 1% கூட தயிர் நமக்கு நன்மை தராது. தயிரை நம்ம சூடுபடுத்தும் போது அதனுடைய இயற்கையான ஈரப்பதம் அதில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதமும் நமக்கு அழிந்து போயிடும். தயிர் ட்ரையாக வறட்சியாக மாறிடும். அதே போல் அதனுடைய டேஸ்டே மாறிடும். அந்த சுவையே மாறிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தயிரை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகளே கொடுக்காது. அதே போல் தயிரை நம்ம எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த நிலை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உணவுப் பொருளையுமே சேர்க்காம உறைந்த நிலையில காணப்படக்கூடிய தயிரை நீங்க எடுத்துக்கிறதா நல்லதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி சாப்பிடனாலும் இனிமே சாப்பிட ஆரம்பிங்க. உறைந்த நிலையில காணப்படக்கூடிய தயிரை நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளணும். மண் சட்டியில தயிரை உரைய வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் இன்னமும் உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நீங்க இந்த தயிர் இந்த மண் சட்டியில உரைய வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த தயிரோடைய மேல பாத்தீங்கன்னா தெளிந்த நீர் காணப்படும். அந்த தயிர் மேல காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு, தலைச்சளி, இந்த மாதிரி பிரச்சனை, களைப்பு, நம்மளுடைய உடம்புல இருக்கிறது, அசதி இருக்கிறதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே நமக்கு சரியாயிடும். இப்போ நீங்கள் தயிரோட ஏதாவது சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா சர்க்கரை நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடலாம். உறைந்திருக்கக்கூடிய தயிரோட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஸோ எனர்ஜி டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்கொள்வாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல்
வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடும். தயிர் நம்ம சாப்பிடுவதன் மூலமாக உடல்ல கொழுப்பு அதிகமாக சேர்வதால இரத்த குழாய்கள்ல அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுடைய உடலுக்கு ஏற்படாதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தயிரை நீங்க உறைந்த நிலையில் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம தயிரோட எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் வெங்காயத்தோட நம்ம வெங்காயத்தை வந்து தயிரோட நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது, அது நம்முடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது வந்து ஸ்கின் அலர்ஜி, தோல் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதனால உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான குறைபாடுகள் நம்மளுடைய உடம்புல வந்து வரும்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இப்போ வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகளை ஏற்படும். தோல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு வந்து வரும், ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நம்ம தெரியாமல் சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அது கூட தயிரை வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம சாப்பிட்ருவோம். அது இனிப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும், நீங்கள் வந்து சோர்வாகவே இருப்பீங்க, சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அதனால் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்காதீங்க. குறிப்பாக நீங்கள் மீனோட மட்டும் தயிரை எப்போதுமே ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல மீனிலுமே அதிக அளவு புரதம் இருக்குங்க. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடல்ல பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால நீங்க தயிரையும் மீனையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்காதீங்க. பாலையும் தயிரையும் ஒன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்க சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். இரண்டுக்கும் இடைவெளி வந்து அதிக நேரம் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்றில் வீக்கம் ஏற்படுறது, வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகளை தயிரோடு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆயில் ஃபுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், அதை வந்து நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அது செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மை விரைவில் சோர்வடைய வச்சிடும். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயிர் போன்ற பானங்களை குடிக்கும்போது வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக்கொள்வதற்கான காரணமும் கூட இதுதான். ஸோ நம்ம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தமாக அல்லது சோர்வாக தூக்கம் வர ஆரம்பிக்கும் மாதிரி நமக்கு இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா ஆயில் ஃபுட்ஸை நம்ம ஆயில் ஃபுட்ஸையும் சாப்பிடக்கூடாது. அந்த ஆயில் ஃபுட்ஸ் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தயிரெல்லாம் சாப்பிட்டோம், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான். அதை ஆரோக்கியமான உணவுகளோட மட்டுமே நீங்கள் வந்து சேர்க்கணும். மற்றபடி இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளெல்லாம் சேர்க்காதீங்க. தயிரை வந்து நன்மை தரக்கூடிய முறைகளை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.